நாம் பார்க்க போகிறது குச்சி காளான். இந்தியாவில் இமயமலை பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மிக அரிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த குச்சி காளான். இந்தியாவில் உள்ள ஒரு தனித்துவமான ஒரு தாவர வகை அப்படின்னு இந்த குச்சி காளானை நம்ம சொல்லலாங்க. பனி பொழியக்கூடிய இமாச்சல பிரதேசத்தினுடைய அடர்ந்த காடுகளில் இந்த குச்சி காளான் வளருது. அந்த குச்சி காளான் முளைச்சதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு செடிகளுக்கு நடுவில் புதருக்குள்ளே மறைந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த செடியெல்லாம் விலக்கிட்டு தான் நம்ம அந்த குச்சி காளானை நம்ம எடுக்கணும். அப்படி ஒரு அரிதான ஒரு தாவர வகை தான் இந்த குச்சி காளான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதனுடைய எடை 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30,000 50,000 வரைக்கும் இன்னைக்கு சந்தையில் விலை போகுது. அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு காளானாக இது இருக்குது. காளான்னாலே நேற்றுக்கு பெய்த மழையில் முளைச்ச காளான் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம ஊரில் எத்தனையோ காளான்கள் இருக்குது, அதில் ஒரு காளான் வகை தானே இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு காளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாவர உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களுக்கான ஒரு அரிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த குச்சி காளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் உள்ள பல பகுதிகள், கங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அனந்த்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதுமாதிரி குப்வாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ், அது மட்டும் இல்லாமல் சிம்லா, மணாலி, டார்ஜிலிங், கேங்டாக், குழு இப்படி சொல்லக்கூடிய பனி பொழியக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இந்த வகையான காளான் உற்பத்தி ஆகுது, முளைக்குது. அதாவது பனி பொழிந்து அந்த பனி உருகும் இல்லையா, உருகி முடிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த வகையான காளான்கள் தோன்றுகிறது. இயற்கையாக இந்த காளானை யாராலையுமே விளைவிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு அதிசயமான ஒரு தகவல். இடி மின்னல் தாக்குகிற போது அந்த இடத்துல இந்த காளான் உற்பத்தி ஆகுது. இதை சொல்லும் போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருது. இந்தியாவில் ரொம்ப தனித்துவமான மிளகு, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மிளகு நம்முடைய மலபாரில் தான் உற்பத்தி ஆகுது, கேரளாவில். அதை நம்ம நாட்டுக்கு டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் ஆங்கிலேயர்களும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செடியையும் இங்கேருந்து மண்ணோட பேர்த்து கொண்டு போய் நம்ம நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா இந்த மிளகுக்காக தானே நம்ம வர்த்தகம் பண்ணுறதுக்காக அங்கே வந்துக்கிட்டு இருக்கோம், இதுக்காக தானே கடல் வழியாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, நில வழியாக வர வேண்டியிருக்கு, இதையே நாம விளைவிச்சிட்டா என்னன்னு கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ திருவிதாங்கூர் மகாராஜா சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்னன்னு அவர் என்ன சொன்னார்னா, நம்மிடமிருந்து மிளகுகளை அவர்களால் கொள்ளையடித்து போக முடியும், ஆனால் இங்கே சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களை, அந்த கரு மேகங்களை அவர்களால் ஒருபொழுதும் கொள்ளையடிக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கு தான் அந்த மிளகு அவ்வளோ சிறப்பாக வருது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி தான் இந்த குச்சி காளான், உலகத்தில் எங்குமே இல்லாத அந்த குச்சி காளான் நம்முடைய இமயமலையிலையும் இமாச்சல பிரதேசத்திலையும் பனி பொழியக்கூடிய இந்த இடங்களில் மட்டுமே தானாகவே உற்பத்தி ஆகக்கூடிய, தானாகவே முளைத்து வரக்கூடிய ஒரு காளானாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய அதிசயம். அதனால தான் இதுக்கு இவ்வளோ விலையுமே அவங்க நிர்ணயிக்கிறாங்க. இந்த குச்சி காளானில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இந்த குச்சி காளானில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகளுக்கான மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கும் இந்த குச்சி காளான் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது. இவ்வளோ நாளும் இல்லாமல் இன்னைக்கு ஏன் இந்த குச்சி காளான் மேலே இந்த வெளிச்சம் விழுந்திருக்கு, எல்லாரும் ஏன் இந்த குச்சி காளானை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்த ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கலந்து கொண்ட நம்ம இந்திய இரவு விருந்தில் நம்முடைய பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய நம்முடைய திரௌபதி முர்மு அவங்களோடு சேர்ந்த சகாக்கள் எல்லாருமே சேர்ந்து, நம்ம அமைச்சரவையில் எல்லாருமே சேர்ந்து கலந்துக்கிட்ட அந்த இரவு விருந்தில் அவருக்கு ஒரு உணவை பரிமாறுறாங்க. அந்த உணவு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குச்சி தூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு. குச்சி தூன் செடின் அப்படிங்கிறது அந்த உணவோட பேர். அது காஷ்மீரினுடைய உணவு, ரொம்ப பாரம்பரியமான காஷ்மீர் உணவு, தனித்துவமான ஒரு யூனிக்கான ஒரு உணவு. அது சைவ உணவு. சைவ பிரியர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்காக அந்த உணவை பரிமாறுறாங்க. அப்போ அதை அவர் விரும்பி சாப்பிட்றாரு. அவருக்கு அப்போ தான் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க, எங்கள் நாட்டில் உள்ள பிரத்யேகமான ஒரு தாவர வகை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படித்தான் இந்த குச்சி காளான்ங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒன்றா மாறுது. சரி, மற்ற இடத்துல விட இந்த இடத்துல மட்டும் என்ன சிறப்புனா, அந்த குச்சி காளானுக்கு ஒரு சுவையும் உண்டு, ஒரு மனமும் உண்டு. இது ரெண்டும் அதுக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் எல்லாருமே குளிரில் இருக்கிறதுனால, அவங்களுக்கு வெப்பம் தேவைப்படுறதுனால அடிக்கடி மரங்களை அவங்க வெட்டுவாங்க. காடுகளை இவங்களே தீ வச்சு மரங்களை கருக வைப்பாங்க.
அப்படி இருக்கும்போது கரியும் மரமும் அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சாம்பல் எல்லாம் அந்த மண்ணில் விழுவதனால அந்த சத்தை எடுத்துக்கொண்டு அந்த மண்ணிலே முளைக்கிறது. இந்த காளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைன் மரம்னு சொல்லக்கூடிய மரங்கள், ஓக்கு மரங்கள், அந்த மரத்தினுடைய அடிவாரத்துல தான் இது வந்து முளைக்குது. 15லேருந்து 20 டிகிரிக்குள்ள இருக்கிற இந்த இடத்துல தான் அது வந்து வளரக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்பேற்பட்ட பிரத்யேகமான ஒரு காளான் தான் குச்சி காளான். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.